யாராவது இருக்காங்களா? யாருமே இல்ல. திடீர்னு போயிருப்போம். எல்லாத்தையும் சுட்டின்னு போயிடலாம். லாக் பண்ணி விட்டு போயிட்டு வீடு வந்து வெளியே போற வரைக்கும் எவனும் வரக்கூடாது முருகா. இருக்கா சொல்லி ஐயோ அரிசி மூட கவர்மெண்ட் கூட அடிக்க வச்ச மாதிரி அடிக்க வச்சிருக்காரு. ஆட்டத்தே காத்தாடி 500 ரூபாய்க்கு போகுது. ஐயோ உள்ள பித்தால வைக்க வேற. கடிகாரத்துல மணி 11 நான் பிறந்த தேதி ஆச்சு. ஐயோ இங்க வரலாம் ஊரா பாட்டிலு. பீரோல தங்கம் எனக்கு பூண்டு தங்கம் தங்கம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா. இது வேணாம். இது வந்து வெளியே எடுத்துட்டு போனா கூட யாருன்னு கேட்டு நம்மளை கொண்டு நம்ம கிட்ட இருந்து கொள்ள அடிச்சிருவாங்க. பூண்டு ஒரு பூண்டு என்னப்பா பண்றது? இப்ப ஒரு பூண்டு 50 ரூபாய் பண்றது. இத்தனை இதான் நிலைமை. சாத்திட்டு போனா நம்ம யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதுல இருந்த பூண்டு யாரும் திடீர்னு போக மாட்டாங்க. அப்பா எங்கப்பா நான் சாப்பிட மாட்டேன். பூண்டு மட்டும் பத்திரமா எடுத்துட்டு போனோம். வெளியே வரும்போது ஒன்னே ஆனா சாப்பிடலாமா? போதும் டைம் ஆகும். சந்தேகம் வந்துடும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சொல்லி விட்டுட்டா வெளியே வாடா, இல்ல போலீஸ் கிட்ட சொல்லி விட்டுருண்டா. வெளியே வாடா. மாட்டிக்கலாம். நம்ம போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவோம். நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும். ஒரே வழி இந்த பூண்டு வச்சுட்டு ஓடிடணும். நம்ம இந்த பூண்டு எடுத்துட்டு ஓடினா கூட தெருவில் இருக்கிறவெல்லாம் பார்த்தோன்னா பூண்டு திடீர்னு போகிறோம். நம்ம பின்னாடியே வருவானுங்க. ஒரு 4 பூண்டுக்காக நம்ம பின்னாடி ஓடுறோம். நம்ம வச்சுட்டு ஓடிடலாம். அப்பா நான் எந்த ஓட்டம் வர்றான்? திருடங்கள்லாம் ரன்னிங் ரேஸ் சேர்ந்துக்கினாங்களா கூட ஃபர்ஸ்ட் பிரைஸ் வச்சிருவாங்க. சரி அவன் எப்படியோ ஓட்டுற, நம்மளுக்கு லாபம் பூண்டு. அம்மா நம்மளுக்கு கொடுத்த காசு நம்ம ஆட்டியே போட்டுடலாம். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.